வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் என்னடா இது வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த அங்கிள் நான் கூப்பிட்டான்னு கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பாரு. அவருக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுங்கடா. மாறன் கல்யாணத்துல இப்படி கவனிச்சாங்க அப்படி கவனிச்சாங்கன்னு அவர் வெளியில போய் சொல்ல வேண்டாமா? போடாங்கிறாங்க. இதோ போய் எடுத்துட்டு வரேன்னுட்டு போறாங்க. டேய் அப்படி ரெண்டு தலைவர் என்னடா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணே ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா வந்து மாறா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இப்படி வான்னு கூட்டிட்டு போறாங்க. ஆஹா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மாறன் எல்லா பல்லும் தெரிய சிரிச்சுக்கிட்டு போய் என்ன சொல்லு டார்லிங்னு போய் நிற்கிறாங்க. உன்னால் முடியலைன்னா நீ உடனே தூது விடுவியா? இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க வீரா. எது தூதா? எனக்கு ஒன்றும் புரியலையாங்கிறாங்க. ஆமாம் யார் வந்து பேசினாலும் என் மனசு மாறாது. ஓஹோ அப்படியாங்கிறாங்க மாறன். அப்படிதான் எனக்கும் அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. உங்கள் அப்பாவே வந்து பேசினாலும் சரி நான் மாற மாட்டேன். அவர் மேலே எனக்கு அபிப்பிராயம் வந்ததுனால நானும் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாறன் வீரா சொன்னதை கேட்டதும் சிரிக்கிறாங்க. டே ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. உனக்கு தான் பொய் சொல்ல வராதல்ல, நீ அவனை லவ் பண்ணுறத நீ சொல்கிறத நான் நம்பணுமான்னு கேட்குறாங்க மாறன். எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணுறாங்களேன்னு தான் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டே. ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க மாறன். பொண்ணு மாப்பிளையும் உட்கார வச்சு ஐயர் சம்பிரதாய பிரகாரம் இப்போ ஓம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. என்னடா அது இந்த பூஜையெல்லாம் நம்ம கல்யாணத்துலலாம் பார்த்ததே இல்லையாங்கிறாங்க ரமேஷ். பொண்ணு மாப்பிளையோ மாறனும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. பொண்ணு மாப்பிளையோ ஆராத்தி தட்டை எடுத்து ஆராத்தி சுத்துங்கன்னு சொல்லி ஐயர் ஆராத்தி தட்டை கொடுக்குறாங்க. மாப்பிளையும் வீராவும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. வீரா சுத்துறதை பார்த்துட்டு மாறன் ஓடி போய் ஐயே என்னது இப்படி சுத்துற இப்படி சுத்த அப்படின்னு சொல்லி வீரா கையை பிடிச்சா மாறன் தான் அந்த ஆராத்தி தட்டை சுற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இவன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க அபிராமி. பார்த்தீங்களா இந்த மாறனேன்னு சொல்கிறாங்க கண்மணி. ஆமாண்டி இவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இருக்கான். மாப்பிளையை தள்ளி விட்டுட்டு இவன் தாலி கட்டினாலும் கட்டிடுவான், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறாங்க அத்தை. ஆமாத்தே பார்த்துக்கணுங்கிறாங்க கண்மணி. ஐயர் கூப்பிட்டு யாருப்பா இந்த பிள்ளையோட தகப்பனார், சீக்கிரமாக இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, ரொம்ப அவசரப்படுறான்னு சொல்கிறாங்க. மாறனோட செல்ஃபோனை அபிராமி எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அதை செக் பண்ணி பார்க்கும்போது வீராவும் மாறனும் ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்ததையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மாறன் கல்யாண வீட்டில் சொன்னதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அபிராமி. என் கல்யாணத்தில் நான் தானே சுற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நினைக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு அபிராமிக்கு சந்தேகம் வருது. ஐயர் பொண்ணு மாப்பிளைக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஏழை தம்பி இங்க வாடா, இதையும் நீயும் வாங்கிக்கோ, இல்லைன்னா எனக்கேன் கொடுக்கலன்னு நீ சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவே, வாப்பா வாங்கிக்கோங்கிறாங்க. குடிச்சு பார்த்துட்டு ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி குடிக்கிறாங்க மாறன். மாறனுக்கு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்க சரக்கு அடிச்ச மாதிரியே இருக்கு. சாமி இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி குடிக்கிறாங்க. போதும்பா இவ்வளவுதான் இருக்கு தீர்த்தம், உனக்கு அவ்வளவுதான். சரி கண்டுபிடிச்சான்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் போல இருக்கு நினைச்சுக்கிட்டு மாறன் எழுந்திருச்சுக்கிறாங்க. இந்த பக்கமா ரமேஷ் ராகவனும் பேசிக்கிறாங்க. என்னடா கல்யாணத்துல இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு பேசிக்கிறாங்க. அபிராமி வீரா கிட்ட தனியாக கேட்குறாங்க. ஏண்டி நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சும் நீ என்கிட்ட இப்படி கேட்குறியங்கிறாங்க வீரா. சரி மாறன் உன்னை லவ் பண்ணுறானான்னு கேட்குறாங்க. நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறேன், அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன செய்ய முடியுங்கிறாங்க வீரா. நான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு உன்னை லவ் பண்ணலைங்கிறாங்க. அவனை லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை லவ் பண்ணலேன்னு நீ நடிக்கிறியான்னு கேட்குறாங்க அபிராமி. ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணுறதா சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க சூர்யா நீ இப்படியெல்லாம் பேசாதீங்கிறாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம காதலை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேங்கிறாங்க சூர்யா. உண்மையை லவ் பண்ணுறவனை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக தூக்கி போடக்கூடாது. வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் நாம் லவ் பண்ணவங்க நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம மனசுலேருந்து அழிக்கவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணி கேட்டவங்க நம்ம கிட்ட உண்மையாக இருந்தாலும் நாம் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு அது மனசில் அழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம மனசில் நிம்மதி அமைதி எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்கிறாங்க. போது நிறுத்திடி, சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு பொருந்தாதுங்கிறாங்க வீரா. நீ உண்மையாக தான் சொல்றியாங்கிறாங்க. அடி ஆமாடிங்கிறாங்க. அப்போ ஒன் சைடாக இருந்துக்கிட்டு மாப்பிளையை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கிறானே மாறனுங்கிறாங்க. அவ ஏதோ என் மனசை மாத்திரக்கு ட்ரை பண்ணுறான்னு நினச்சேன், அது நடக்காதுன்னு நான் அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். சரி நீ இப்படி நினைக்கிற, ஆனால் அவன் பண்றதையெல்லாம் பார்த்துட்டு கல்யாண மண்டபத்தில் யாராவது தப்பாக நினச்சிட்டா என்னடி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அபிராமி. நான் வேணா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க வீரா. அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாது, அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நான் எப்போவே சொல்லியிருப்பேன். அவன் பேர்லேயே இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு, அவன் ரொம்ப நல்லவண்டி, அதை நம்மளா கெடுத்துட வேண்டாம், என் கல்யாணம் முடிஞ்சதும் அதெல்லாம் சரியாயிடுங்கிறாங்க வீரா. சரிடி அவங்க அப்பாட்ட வேணா நம்ம சொல்லாமல் இருந்துக்கலாம், ஆனால் இதை அப்படியே விட முடியாதுங்கிறாங்க அபிராமி. விடுடி பார்த்துக்கலாங்கிறாங்க வீராவும் சூர்யாவும். வள்ளி மாறன் கிட்ட பேசுகிறாங்க. என்னடா மாறா பூஜையெல்லாம் நீ தான் பக்கத்துல இருந்து பண்ணுற, நீ வேற என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவள் லவ் பண்ணலேன்னு சொல்கிறா. மாறா என்னடா இது பெரிய குண்டா தூக்கி போடுற, உனக்காகத்தான், நீ இதை நம்பின வேலைக்காகாதுன்னு நானே அவகிட்ட நேரடியாக போய் பேசினேன்னு சொல்கிறாங்க வள்ளி. ஓ அது உன் வேலை தானா? சும்மா இரு, கல்லுங்கரையுமேனு பேசலான்னு பேசி பார்த்தேன், ஆனால் அவள் கல் மாதிரி அப்படியே நிற்கிறாடா. நான் தான் பேசி முடிச்சுக்கிறேன்னு சொன்னனால நான் அப்போவே நினச்சேன் இது உன் வேலையாக தான் இருக்கணும். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் தூது அனுப்புறியான்னு பேசினாலேன்னு நினச்சேன். ஓ இது உன் வேலை தானான்னு மாறன் வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது, நேரம் ஆக ஆக சீக்கிரம் கல்யாண நேரம் நெருங்கிட்டே இருக்குதாடாங்கிறாங்க. நானே பேசலான்னு பேசி பார்த்தேன்டா, அவன் அண்ணன் சாவுக்கு நீ தான் காரணம்னு ஸ்ட்ராங்காக நம்புறாடா. வீரா கிட்ட எடுத்து சொன்னா உனக்கு அவன் நம்பினாலும் நம்புவான்னு சொல்கிறாங்க வள்ளி. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, யாராவது கேட்ட போகிறாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க.
டே யாருக்கிட்டையும் சொல்லாமல் வீராக்கிட்டே மட்டும் ரகசியமாக சொல்லிடலாம்டா. அப்புறம் வீரா நம்பினானா போதுமில்லைங்கிறாங்க. அத்தை இந்த மாதிரியெல்லாம் நீ பேசினேன் உன்கிட்ட நான் பேசுறதே வச்சுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்கிறாங்க மாறன். மாறா உன் கோவத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுதுடா. ஆனால் இது இப்படியே விட்டுட்டா உனக்கும் வீராவுக்கு எப்படிடா கல்யாணம் நடக்கும்? வீராவுக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா? நீ பழையபடி ஆரம்பிச்சிட்டா நான் என்னடா பண்ணுவேன்? வள்ளி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை நீ அழுகாத, இப்போ எதுக்கு அழுகிற? நம்ம நினைக்கிறது நடக்கும், அழுகாதீங்கிறாங்க மாறா. உனக்கு கல்யாண வயசு தான், நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவியா? நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பியான்னு கேட்குறாங்க வள்ளி. அத்தை என்னதான் இருந்தாலும் அவ இடத்துல வேற எந்த பொண்ணையும் வச்சு என்னால் பார்க்க முடியாதுங்கிறாங்க மாறன். மாறா உன்னோட மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு தாண்டா இவ்வளோ தூரம் நானும் போராடுறேன். வள்ளி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை நீ அழுகாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க மாறன். மாறன் தனியாக உட்காந்துருக்காங்க. அங்கே சூர்யா வராங்க. என்ன மாப்பிள்ளை தோழன், யோசனையெல்லாம் பலமாக இருக்குது, என்ன கல்யாணம் பண்ண கடத்த போறியாங்கிறாங்க. ஆமாம் நீயும் துணைக்கு வாரியான்னு கூப்பிட்றாங்க மாறன். ரெண்டு பக்கம் லவ் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் நீ ஒன் சைடில் தானே இருக்க போல இருக்கு. வீரா தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற? வீராவை மட்டும் கவனிக்கிறேங்கிறத மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்திட மாட்டாரான்னு கேட்குறாங்க சூர்யா. அப்படி பண்ணனா நல்லா தான் இருக்குங்கிறாங்க மாறன். சூர்யா கையில் வச்சிருந்த ஃபோனை கொடுக்குறாங்க மாறன். என்னோட ஃபோனாங்கிறாங்க. ஆமாம் இதில் இருக்கிற காதல் கதை எல்லாமே நான் பார்த்துட்டேன், இதே வேறு யாராவது பார்த்துருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடுக்கும். உன் கூட சேர்ந்து லவ் பண்ணாத வீராவையும் சேர்ந்து தப்பாக பேசியிருப்பாங்கங்கிறாங்க. ஆமாம் அவள் என்னை லவ் பண்ணலேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க மாறன். அவள் தான் தெளிவாக சொல்லிட்டலங்கிறாங்க. அவள் அப்படி தான் சொல்லுவாள், ஆனால் அவள் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க மாறன். ஊரில் இருக்கிற முட்டாளுங்கள்லாம் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க சூர்யா. அதில் இருக்கிற பிரச்சனை வேற, ஏன் விஷயம் வேறங்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி எனக்கு வீராவுக்கு தான் கல்யாணம், அவள் என்ன லவ் பண்ணலேன்னு தான் சொல்லுவாங்க. பாரு ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்கிறது 1000 காரணம் இருக்கும். அவள் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பையன் நல்ல பையனா இருந்தா அவள் விலகி போறதா நல்லதுங்கிறாங்க. நீ ரொம்ப தப்பு பண்ற, உன்னால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த சூர்யா யாருங்கிறத நான் காட்ட வேண்டியதா இருக்குங்கிறாங்க. அப்படிடா நீங்க மிரட்டினதும் நான் பயந்துட்டேங்கிறாங்க. போக போக இந்த சூர்யா யாருங்கிறது தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இருக்கிற பிரச்சனையில இவ வேற நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாறன். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் பண்டி விட்டு பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மாறன் தான் போய் பரிமாறிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த சமையல் யாருங்க சொன்னீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கும் அவங்களையே பேசி விட்டுருவேங்கிறாங்க. இதெல்லாம் மாறன் தான் முன்னாடி நின்று பொறுப்பை எடுத்து நடத்திட்டு இருக்கிறான். இருங்க மாறனை கூப்பிட்டு கேட்கிறேன்னு ராமச்சந்திரன் மாறனை கூப்பிடுறாங்க. இவன் தான் என் பையன் ரொம்ப பொறுப்பா பாத்துக்குவான்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். அவங்க பெருமையா பேசுறத நினைச்சு மாறன் மனசும் கண்ணும் கொஞ்சம் கலங்குது. என் பையன் தான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவான், எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கிறதுனால இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். எல்லாம் நல்ல பொறுப்பா எடுத்து செய்யறான், ரொம்ப நல்ல பையன், நீ நல்லா இருப்பான்னு வாழ்த்துறாங்க. ராமச்சந்திரன் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு மாறனை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாறனை பத்தி ரொம்ப பெருமையா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இது இந்த பக்கமா வள்ளியும் பாக்குறாங்க, வீராவும் பாக்குறாங்க. மாறன் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ராகவன் வந்து டேய் உனக்கு வீராவுக்கு என்னடா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் பேசுகிறேங்கிறாங்க. ஆமாம் நான் வீராவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மாறன். ரொம்ப நாளாகவே வீராவும் நானும் லவ் பண்ணுறோம், ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், போக போக அவள் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு, அவள் இல்லாமல் இனிமேல் நான் வாழ முடியாதுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இப்போ எல்லாரும் பார்க்குறீங்களா, எல்லாரும் மதிக்கிற மாதிரி மாறன் அதை உருவாக்குனதே அந்த வீரா தான். அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு மதிச்சு தோல் மேலே கை போட்டு பேசுகிறாருன்னா அதுக்கு காரணமும் வீராதாங்கிறாங்க மாறன். ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முதல்லயே சொல்லேன்னு கேட்குறாங்க ராகவன். கண்மணி வந்து பார்க்கும்போது வீராவுக்கானா ஐயோ வீரா எங்கே போயிட்டா, ஒருவேளை அந்த மாறனுக்கு இது கடத்திக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு அங்கங்கே தேடி பார்த்துக்கிட்டு வராங்க. வீரா ரூம்பை விட்டு எங்கே போனேன், உனக்கு காரணம் நான் பதறி போயிட்டேன் தெரியுமாங்கிறாங்க கண்மணி. அக்கா நான் எங்கே போயிட போகிறேன், இங்கே தான் இருக்கேங்கிறாங்க வீரா. உன் கழுத்தில் தாலி ஏற வரைக்கும் உன்னை நம்பவே முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கண்மணி. வீரா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாமல்லங்கிறாங்க கண்மணி. நான் இப்போ தனியாக உட்காந்துருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, அதான் நலங்கு வச்சு சாங்கிதம் சம்பிரதாயம் சடங்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சல்லங்கிறாங்க வீரா. அதுக்கு தாண்டி சொல்கிறேன், நீ தனியாக வந்து உட்காந்துருக்க கூடாது, ரூமில் தான் இருக்கணுங்கிறாங்க கண்மணி. இல்லடி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்லங்கிறாங்க. அது ஏன் யார் தடுக்க போறா, அதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க வீரா. இல்லடி அதுக்கு தான் மாறனுக்கிறானே, அவனை நம்பவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க கண்மணி. அவனுக்கு அரவிந்த பிடிச்சிருக்கான்னு கண்மணி கேட்குறாங்க. எப்போ வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், இப்போ வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்குறியே, எப்படி இருந்தாலும் பிடிச்சு போய் வாழ்ந்து தானே ஆகணுங்கிறாங்க வீரா. ராகவன் மாறங்கிட்ட வீரா கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டியாங்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டேன், அவள் தான் மனசு மாறாமல் இருக்காங்கிறாங்க மாறன். அதனால தான் அவளும் உன்னை சுற்றி சுற்றி வந்தாளான்னு கேட்குறாங்க ராகவன். ஆமாம் அதனால தான் நானும் அவளை நம்பி ஏமாந்து நிற்கிறேன், ஆனால் ஒரு பேச்சுக்கு கூட ஒரு படி இறங்கி வரமாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க மாறன். அப்போ அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடா பிரச்சனைன்னு கேட்குறாங்க ராகவன். அது என்னங்கிறத நான் சொல்கிறேங்கிறாங்க வள்ளிக்கு. நான் குடிக்கிறதா பிரச்சனைன்னு மாறன் எதையோ மறைக்க பார்க்குறாங்க. அப்பாவுக்கு நான் குடிக்கிறேன்னு பிடிக்கல, அதனால தான் அவளுக்கும் பிடிக்கலைங்கிறாங்க. அப்பாவுக்கு தான் உன்னை இப்போ பிடிச்சிருச்சு, அதையும் தாண்டி அவளுக்கு நிறைய காரணம் இருக்குது, நீ முதல்ல போய் கல்யாண வேலையை பாருங்கிறாங்க மாறன். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு வந்து நிற்கிறாங்க வள்ளி. இவன் இப்படி தான் எல்லாத்தையும் மறைச்சு பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ராகவா அவங்க அண்ணன் செத்ததுக்கு காரணம் இவன் தானே அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறாடான்னு சொல்கிறாங்க வள்ளி. இதை கேட்டதும் ராகவன் மனசுலையும் தலையிலையும் இட்டி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.